ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஃபுட் கலர், உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கர்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கும் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 80% வெந்தால் போதும். ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் இப்போது சிக்கன் வறுத்தோடனே அதே ஆயிலில் கொஞ்சம் சேர்த்துட்றேன். அதோட பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 வெங்காயம் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளியோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட அந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் கிரேவிக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியா பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு 10-15 முந்திரி போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த கிரேவிலேயே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் நான் ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களாண்ட ஹனி இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவி நல்லா வெந்து வந்ததும் மேலே கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை தூவி விட்டுட்டு அது மேலேயே கொஞ்சமாக க்ரீம், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி. இது நெய் சாதம் சப்பாத்தியோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.